யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ பைத்தியக்கார தீய வச்சுட்டு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். ஜனங்க கேட்டா என்னையா சொல்றது? ஜனங்களுக்கு நாம சொன்னா தானே தெரியும். நீ பேசாம தெரையா. அண்ணன் மயிலை மதிவேந்தன், அண்ணன் அஞ்சாவது சிங்க மருகுபாண்டி, அண்ணன் தியாகி சுடலை. அண்ணன் சுடலை அவர்கள் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் நம்மோடும் நம் கட்சியோடும் உடலும் உயிருமாக பணியாற்றி விட்டு நம் கட்சியின் கொள்கைக்காக தீக்குளித்து வீரமரணம் எழுதியிருக்கிறார். அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய குமுறுகிறது. அடடே வாங்க, இந்தப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க. முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்ச என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய் பாமல இவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்கேன். யோ, என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி, நீ ஒத்து. பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும். பாத்துட்டு அப்படியே நிப்ப. ஆமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது. அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்க, ரேஷ கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டாங்க, கிருஷ்ணாயில் கொடுக்க மாட்டாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சிக்கு போனா ஒரு நல்ல மண் தர மாட்டேங்கிறான். நீங்க ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்ட பத்தி நீ பேசாதீயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாயா போட்டானுங்க. அது மட்டுமா 2 ஒரு சாராயம் போடுமா இல்லையா? டேய், ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதையே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. யோ, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதாயா? யோ, நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்புற? யோ, ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க? என்னையா ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க. யோ, என்னையா மிரட்டுறீங்க? சொல்ல என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இந்த இடத்த விட்டு போக முடியாது, மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்ல கால் இருக்கிறத காடி கடிச்சு. டேய், எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய், வரிசையா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டி வந்தியா? போலீஸ் இன்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்கயா, போய் நொறுக்குங்கயா. நான் ஒரு அரசியல்வாதி இந்த ஏரியாவில் இருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கலாட்டா பண்றே. வாங்கன கடனை கேட்க வந்தா அடிக்க வராருங்க. டேய், திருப்பி கொடுத்துறல. அப்புறம்டா? ஓ போயா. டேய், மறுபடியும் பேசுற நீ? ஆனாலும் அடிக்கிறீங்க. எங்க முதலாளி கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு உங்களை. டேய், உங்க முதலாளி கடையில கொளுத்தி விடுவேன். அம்மா, என்ன தலைவரே? யாரவன்? இதா தகராதா? உங்ககிட்ட என்ன கலாட்டா பண்ணனா? என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இவன் உயிரோட போயிட முடியுமா? இந்த பக்கத்து ஃபேமிலில தான் தகராறு பண்ணிருக்கான். டேய், போடா. ஏய், போடா. என்ன செய்யற? போ. என்னப்பா படிச்ச ஆளா இருக்கிற, ரோட்ல வந்து சண்டை போடுறியே, அசிங்கமா இல்ல? போப்பா, இந்தமா கூட்டிட்டு போ. வர வர நம்ம ஏரியா ரொம்ப கலீஜா போச்சுப்பா. ஏங்க, யாரு எப்படி போனா நம்மளுக்கு என்ன? நீங்க ஏன் தலையிடுறீங்க? போங்க. நான் ஒரு அரசியல்வாதி. இந்த ஏரியாவில் நான் இருக்கும்போது பொறுக்கி தரமா சண்டை போட்டா என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். சார், அந்த ஆளு நடக்கிறான் சார், நீங்க போங்க. போங்க சார். கம்பெனி ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்க, அதுக்காக தான் சொல்றேன். சார், என் குழந்தை குட்டிகள்லாம் பட்டியா இருக்காங்க சார். சார், இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சார். அதான் இல்லன்னு சொன்னா போகலாம்ப்பா. யோ, நீயா? நீ எங்க இங்க வந்த? ஏன்பா, இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரருப்பா. இது வேலைக்கு வந்தியா? ஏப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். இவர் யுவர் அப்பாயிண்டட். டேய், இவர் வேலைக்கு சேர்த்துக்கடா. நான் மட்டும் என்ன வேலை போட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். கம்பெனி ரூல்ஸ் இருக்குதே, அதை சொன்னேன். சரி, நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? அப்பா, இதுல 5000 ரூபாய் காசு இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்க. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு.
போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ் பிராந்தி பிசினஸ். சில சமயத்துல ஆபீஸ்ல வேலை இருக்கும், சில சமயத்துல சரக்கு எடுத்துக்கிட்டு லாரியில போயிட்டு வர வேண்டியது இருக்கும். சார் எனக்கு டிரைவிங் கூட தெரியும் சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சார். தரையை துடைக்க சொன்னா கூட நான் துடைக்கிறேன் சார். இந்த தரையை துடைக்கிறேன்னு சொன்ன பார், அங்கதான் நீ பெரிய ஆளா வருவ. போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வா. போ. இந்த ஆளுக்கு நான் அப்பவே சொன்னேன், கவர்மெண்ட் வேலையில இருந்து பட்டி கிடந்து சாகாதேன்னு. சரி, பக்கத்து வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். இந்தப்பா, உன் பேர் என்ன? டேய், ஐஸ் ஐஸ் ஐஸ். ஆலை சாப்பிட்டா படிப்பு வரும், கப்பை சாப்பிட்டா கல்யாணம் ஆகும், கோனை சாப்பிட்டா குழப்பம் வரும். சீ, குழந்தை பிறக்கும். ஐஸ் வாங்கிக்க, சில்லற காசு கூட இருந்தா நீ வாங்கிக்க. இங்கிட்டு வா. ஐஸ் என்னையா அது? கப்பை சாப்பாடு சார். என்ன சார்? என்ன பீட்ரு, ஆட்டோ வச்சிருந்தா இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. ச்சே, என்னையா சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க, என் பொண்டாட்டி ஆட்டோவை வித்து பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்து விட்டான். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைப்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கிற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கா சார். இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? சரியா, இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல? எதுக்கு சார்? நீங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்திருக்கீங்க, இல்ல நான் வேற உங்களை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் கிடைக்கட்டும்யா. நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. எதுக்கு சார்? ஒண்ணும் பேசாத, வந்து பாரு. எதுக்கு வர சொல்றாரு? வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் நான் எடுத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு, சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போக போறியா? எப்ப உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல, எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காத. எதிர்கட்சியார் பார்த்தா என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேணாம், விட்டுடு. டேய், இவன் ஐஸ் வந்து பையனாச்சு, எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கயிறை புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. ஐஸ் வண்டி தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை, இந்த பொட்டி சட்டி தூக்குறதா உன் வேலை. டேய், நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பிஏன்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு விடுவோம் படுவா. இந்த மிரட்டர் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி ஒரு வேலைக்கு வேட்டு வச்சுக்காமா. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய், நீயா என்னடா வெள்ளஞ்சுல நினைக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயே விட்டுப்படி இப்ப சிவராம் சார் வேலைக்கு சென்றா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல செஞ்சுட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை வாங்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதை யாரு? இந்த பால் கடை இங்க கொடு. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கிற அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துதான். அந்த அதிர்ச்சியில பைத்து முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதை யாரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா?
ஏற்கனவே கோச் சேர்ந்து அந்த சிகப்பு துண்டுக்கார உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க. மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தற போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். என்ன வண்டிய என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சார், பிஏ சார். என்னடா வண்டி செல்ஃப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார் நானா? பின்ன யார்? நீங்க தான் தள்ளனா. வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாயை சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. தள்ளியா? தள்ளு. தள்ளு முறப்பு வர. பிஏ சார். என்னடா குல்பி நாய? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமலமாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போத, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய், இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாய. பத்திரம் என் கையில. என்ன எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. யாரு கட்டுறா? ஆட்டி காட்டுறா? படுவா இல்ல போட்டா என் பின்னாலே வாடா. வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? வாங்கப்பா. ஓ, இவன் எப்ப ரிலீஸ் ஆனா? என்ன கேட்காம எப்படி விட்டாங்க? சிஸ்டர். டேய், என்ன சிஸ்டர் மிஸ்டர் போட வெளிய. சரி போ, போய்க்கோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ. அது நான் தான்டா. பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது. அண்ணே. சரி போ, போல. எல்லா நாய்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க. எதுக்குமா வெயிட் பண்றோம்? ஆரம்பிச்சிடலாமே. அவர் வரேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கும் போன் பண்ணி பாரு. சரி. இந்த பங்கனை நானே தலைமை தாங்கி நடத்திடுவேன். அந்த தகுதி எனக்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் நல்லது பண்ணிருக்கேன். ஒரு சில கூட்டம் எதுவுமே பண்ணாம சமுதாய பணி அது இதுன்னு சொல்லிட்டு அலையுதுங்க. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லப்போ. நான் தாங்க பேசுறேன். சரி, என்னப்பா? என்னங்க என்னன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே, மறந்துட்டீங்களா? மறக்கலமா, நான் பிசினஸ் விஷயமா சில முக்கியமான விஐபிங்களோட பேசிட்டு இருக்கேன். நான் எல்லாம் என்ன, நீயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க. என்னங்க விளையாடுறீங்களா? நீங்க வரேன்னு சொன்னனாலதான் குழந்தைக்கு பிறந்த நாள் ஏற்பாடு பண்ண. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா வரணும். என்ன திருப்பி அதே பேசிக்கிட்டு? நான் தான் பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. என்ன பெரிய பிசினஸ்? குழந்தை பிறந்த நாள் விட உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். பர்த்டே இப்ப இல்லனா அப்புறமா கொண்டாடிக்கலாம். அடி விட்டதமா பேசாத. வைடி போனே. வைடி. சார் ரெடியா இருக்காங்களா? இங்க வாங்க. நேத்து ராத்திரி என் வீட்டுக்காரர் நீங்க தானே கொண்டு வந்து விட்டீங்க? ஆமாமா. என்னைக்குமே குடிக்காதவரு நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க தெரிஞ்சவர் தானே, இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பத்மாமா, நாங்க வேலை பார்க்கிற இடமும் சாராய குடவுனு.
அங்க இருக்கவனுக்கு பூரா முட்டா குடியாரனுங்க. அவனுக்கு ஏதாச்சும் பார்ட்டி கீட்டின்னு சொல்லி ஐயாவுக்கு ஊத்தி விட்டானுங்க. நான் என்னமா பண்றது? ஹலோ ஹலோ, சிவராமன் சார் இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட பிஏ. ஆஹா, பிஏவா? அவரை உடனே ஆபீஸ்க்கு புறப்பட்டு வர சொன்னேன்னு சொல்லுங்க. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டார். இல்லங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மினிஸ்டரை பார்க்கணும். கண்டிப்பா வர சொல்லுங்க. ஏய், நான் அவர் பொண்டாட்டி, அவர் வரமாட்டார்னு சொல்றேன். நீ என்னடி அவர் வர சொல்றது? வைடி போன. யார் அவ? அவ பியமா ஐயாவுக்கு உதவி செய்யறதுக்காக பூசா போட்டிருக்காங்க. அவ ஆட்டும் அவ குளுக்குற குளுக்கும், அவ துணிமணியும், மொத்தத்துல இந்த தொழிலே எனக்கு பிடிக்கும்.